நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரபு, நான் செய்த தவறினை நன்கு உணர்ந்தேன். செல்வத்தை சேகரிக்கும் மோகமானது என்றும் தனியாதது என்பதை அறிந்தேன். ஆகையால் என் தவறை திருத்திக் கொள்ள நான் தயார். பிரபு, எனக்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டுகிறேன். கணேசா, எனது பசி முழுமையாக தணிந்தது தாயே. குபேரா, இயற்கையே நம் அனைவருக்கும் சிறந்த முன்னுதாரணம். இயற்கை காற்று, நீர், மரங்களின் கனிகள், மலர்கள் இவை அனைத்தையும் தனதாகவே உபயோகித்தால் இந்த சிருஷ்டியின் நிலை என்ன? இயற்கை என்றும் அவ்வாறு செய்வதில்லை. வாழ்வாதாரத்திற்கு அவசியமானவைகளை அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கிறது. அதை போலவே செல்வமும் உரிய தேவைகளை நிறைவு செய்வதற்கு இன்றியமையாததாகும். எனினும் செல்வம் நிலையற்றது, ஸ்திரமானது கர்ம வினைகள். கர்மாக்களை செல்வத்தினால் செயல்படுத்த இயலும். இந்த சிருஷ்டியில் எவரிடத்தில் எல்லாம் அளவுக்கு அதிகமான செல்வம் உள்ளதோ அவர்கள் தமது கடமைகளை என் நிலையிலும் என்றும் மறக்கலாகாது. சிருஷ்டியின் சீரற்ற நிலையினை போக்கி சமநிலையினை ஸ்தாபிப்பது அவர்கள் பொறுப்பு. வாழ்க்கையில் உயர்வதற்கு மார்க்கம் இல்லாதவர்களுக்கு செல்வந்தர்கள் லோப குணத்தை விடுத்து உதவ முன்வருவது இன்றியமையாதது. Shiva 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 Shiva
என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். தமது ஆற்றலை அறியாது தவறு இழைத்தேன். எனினும் தாமோ எனது அகங்காரத்திலிருந்து முக்தி அளித்தீர்கள். தமது தவறை தாம் உணர்ந்ததை அறிந்து எனது உள்ளம் பெரும் பரவசமடைகிறது தனாதிபதி. இன்று முதல் என் செல்வம் இந்த சிருஷ்டி முழுவதும் நன்மையை வாரி வழங்க பயன்படும். குபேரா, ஞானமின்றி செல்வத்தினை பெறுவதனால் பலனில்லை. உனக்கு மற்றும் ஒரு வரமளிக்கிறேன். இன்று முதல் சிருஷ்டியில் கணேசனோடு உன்னையும் பூஜிக்க துவங்குவார்கள். சுபமானது இணையாத மட்டும் லாபமானது மகத்துவம் பெறாதது. கணேசரோடு இணைந்து என்னையும் பூஜிப்பதனால் சுபத்தையும் லாபத்தையும் பெறுபவர்கள் என்றும் தமது வாழ்வில் துன்பங்களை சந்திக்க மாட்டார்கள். அவர்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிகளோடு எனது ஆசிகளின் துணையையும் பெறுவார்கள். கணேசர், கௌரியின் மைந்தர், ஈசனின் மைந்தர், முதன்மை கடவுள், விக்ன விநாயகர், வரசக்தி விநாயகர், மூஷிக வாகனர், எங்கள் கணாத்தியக்ஷர் விநாயக பெருமான், ஸ்ரீ கணேசர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வருக வருக. நிகுண்டரே, நானும் எனது புதல்வன் மாரீச்சனும் தமக்கு நன்றியுடையவர்கள். எங்கள் அழைப்பை ஏற்று தாம் தமது தந்தை விப்ரஜித்தனோடு வந்தமைக்கு நன்றி. துரிதமாக வரக்கூறியது ஏன்? அமரத்துவம் குறித்த விஷயத்தில் தாமதம் ஏற்படலாகாது. அமரத்துவத்தை குறித்து உரையாடி எங்களை தாம் பரிகசிக்கவில்லையே. தாம் அறிய மாட்டீர்களா? என் புதல்வன் நிகுந்தனுக்கு நகுஷன் கரங்களால் மரணம் ஏற்படும் சாபம் உள்ளது. இவர் பெற்ற சாபத்தினை வரமாக்கும் எண்ணம் இல்லையா? நகுஷன் அசோக சுந்தரியை மணந்தால்தான் தனது கரங்களினால் அவன் இவரை மாய்ப்பது இயலும். அதாவது அசோக சுந்தரியை அவன் மணமுடித்தால். ஆனால் விவாகத்திற்கு முன்பாக நகுஷனை வதம் செய்ய வாய்ப்பு கிடைத்தால்? இருப்பினும் தமது திட்டம் என்ன? என் தந்தையோடு எனது ஆற்றல்களும் உமக்கு துணை நிற்கும். நம் இருவரின் சேனைகளும் ஒன்றிணைந்தால் மகாராஜா ஆயுவின் படைகளை நாம் முறியடிக்கலாம். பின் அதில் தாமதம் ஏன்? உடன் நாம் தாக்குவோம். அதற்கான வியூகத்தை நாம் வகுக்க வேண்டும். அதற்குள் தமது சேனைகளை ஒன்று திரட்டுங்கள். தம் யூகம் உருப்பெறுவதற்குள் நாங்கள் தயாராவோம். செல்வோம்.
இவை அனைத்தையும் மாத்திரம் தசானந்தரை மீட்பதற்காகவே செய்கிறேன். இந்த நிகுண்டனால் நகுஷனை மாய்க்க இயன்றால் நன்றே. மாறாக அவனை மாய்க்க இயலாவிடில் அந்நிலையிலும் கைலாயத்திற்கும் அரக்க குலத்திற்கும் இடையில் பந்தம் பிளவுபடும். அந்த சந்தர்ப்பத்தில் மகாதேவரின் பக்தியில் திளைக்கும் எனது தசானந்தன் மீண்டும் தன் சுயநிலைக்கு திரும்புவான். நண்பரே, தமது பாட்டியார் எடுத்து வந்த பரிசுகள் அனைத்தையும் எமர்ட்டும் இவ்வாறு பாதுகாக்க வேண்டும். விரைவில் இவ்விடத்தில் ஒரு பிரம்மாண்ட மாளிகை எழும்ப உள்ளது என அன்னையார் கூறியுள்ளார்களே. அது மட்டும் பொறுத்திருங்கள். இப்பரிசுகள் அனைத்தையும் அந்த மாளிகைக்குள் நாம் பத்திரப்படுத்தி வைக்கலாம். கணேசன் என் மீது அசைய ஒண்ணா நம்பிக்கை கொண்டுள்ளான். அன்னையின் வார்த்தைகள் வடிவம் பெறுவது உறுதி என காத்திருக்கிறான். எனினும் இது மட்டும் என் சுவாமியிடம் இங்கு மாளிகை ஒன்று அமைப்பதற்கான அனுமதியை நான் பெறவில்லை என்பதை அவன் அறிய மாட்டான். பலமுறை அவரிடம் நானும் வேண்டி கேட்டானது. இனி அவருக்கு அது குறித்து எடுத்துரைக்க என் வசம் வார்த்தைகள் இல்லை. உண்ணலாம் அண்ணா. சோதரா தசானந்தா, நான் மன்னிக்க வேண்டுகிறேன். எனது ஆணவத்திற்கு நான் அடிமையானேன். மகாதேவரின் மீது நீ கொண்ட பக்தியை கௌரவிக்க தவறினேன். எனக்கு நினைவிருந்தும் உனது வணக்கத்தை அவருக்கு அளிக்க மறந்தேன். உனக்கும் அவருக்குமான சந்திப்பு நிகழ்வதற்கு பிரயத்தனிக்கவும் இல்லை. இல்லை அண்ணா, இதில் தம் தவறு ஏதுமில்லை. மகாதேவர் இச்சையின்றி ஏதும் நிகழ்வதில்லை. எனினும் எனக்கு நம்பிக்கை உள்ளது. என் பக்தியின் வாயிலாக விரைவில் அவரை மீண்டும் தரிசிப்பேன். கைலாயத்தையும் சென்றடைவேன். இதுபோன்ற மாளிகையை அவருக்கு எழுப்புவதற்கும் வாய்ப்பு கிட்டும். இதனை நீ ஈசனுக்காகவா வாங்கி வைத்தாய்? ஆமண்ணா. இல்லை தசானந்தா, நீ மகாதேவரது பக்தனாவாய். எனினும் அவரை நீ புரிந்து கொள்ளவில்லை. சற்று சிந்தித்துப் பார். ஈசன் மாளிகையில் வாழ விரும்பினால் அவரால் அதனை உருவாக்க இயலாதா? அதையும் அறிவேன். எனினும் பக்தன் அவரிடம் வேண்டுகோள் விடுத்தார் அதனை என்று மறுக்க மாட்டார். பிரயத்தனம் செய்தார்கள். அவர் விவாகம் நிகழ்கையில் விஸ்வகர்மா அவர்களும் தேவகணங்களும் அதற்கு பலனில்லை. ஆகையால் மகாதேவரிடம் இவ்விஷயம் குறித்து விவாதிக்காமல் இருப்பதே நன்மை என்பது எனது கருத்து. இதனால் அவர் உன்மீது கொண்டிருக்கும் கருணை குரோதமாக மாற்றம் பெறவும் வாய்ப்புள்ளது. சிந்தித்து செயலாற்றுதல் அவசியம். ஏனெனில் அன்னை பார்வதியாலேயே அவரை மாற்ற இயலாத நிலையில் எவர் வார்த்தையை அவர் ஏற்பார்? எனில் என்னுடைய கனவு என்றும் நனவாக இயலாதா?
கார்த்திகேயர் அண்ணனே தற்போது முன்னணி வகிக்கிறார். இம்முறை நீ குறி தவறாது இலக்கை வீழ்த்தி சமநிலையினை எட்டாவிடில் உனக்கு மோதகம் கிடைக்காது. மோதகங்கள் கிடைப்பதற்காக நான் எதுவும் செய்ய தயார். உன் வதனத்தில் வருத்த ரேகைகள் சோபை அளிக்கவில்லை பார்வதி. நான் எத்தனை பிரயத்தனம் செய்தாலும் மாளிகை குறித்த கவலைகள் என் உள்ளத்தை விட்டு அகல மறுக்கின்றன. பார்வதி, எவ்வாறு பிரம்மா சிருஷ்டியின் படைப்பாளரோ ஸ்ரீஹரி சிருஷ்டியின் பரிபாலகரோ அவ்விதமே மாயையை அழிப்பது எனது கடமையாகும். மாளிகை என்பது மாயையோடு பிணையும் மார்க்கம். அதனை எவ்வாறு கைலாயத்தில் அனுமதிக்க இயலும்? மாளிகை அமைப்பது என் கடமைக்கு விரோதமானது. எக்கணம் கைலாயத்தில் மாளிகை ஒன்று அமைகிறது, அக்கணமே சிருஷ்டிதனில் சமநிலைக்கு சீர்குலைந்து துவங்கும். அதனை நீ உணர்தல் அவசியம். உணர நான் மறுக்கவில்லை சுவாமி. தம் மீது எனக்கு வருத்தமும் இல்லை. இருப்பினும் நம் புதல்வர்கள் மற்றும் புதல்வி குறித்த கவலை எழுகிறது. சிருஷ்டி தன்னில் ஏழையோர் அனைவருக்கும் கிட்டுவதைப் போல் அவர்களுக்கும் இல்லத்தின் மகிழ்ச்சியானது பிராப்தமாக வேண்டும். அவர்களும் ஒரு சாமானியமான வாழ்க்கையை பெற வேண்டும் என்பதே எனது விருப்பம் சுவாமி. தமது கடமைகள் மற்றும் தமது பொறுப்புகளுக்கும் அவ்வெண்ணம் தடையாக எழலாகாது. எனினும் எனது விருப்பமும் நிறைவேற வேண்டும். அதற்கேனும் மார்க்கம் இல்லையா? சிருஷ்டியில் சமநிலை பாதிக்கலாகாது என்பது தம் கவலை. அத்தகு சமநிலையானது நமது வாழ்க்கையிலும் ஸ்தாபிக்கப்பட இயலாதா? அவசியம்தான் பார்வதி. பிரயத்தனத்தை கைவிடாதே. உனது விருப்பப்படியே ஒரு மாளிகை அமைப்பாய். அதற்கு என் சம்மதத்தை வழங்குகிறேன். சுவாமி, நான் செவிமடுத்த வார்த்தைகள் உண்மைதானே? மிக்க நன்றி சுவாமி. சமநிலையை ஸ்தாபிக்க இயலுமா என்பதை இதன் வாயிலாக நானும் அறிய இயலும். அத்துடன் தமக்கோர் உறுதியும் அளிக்கிறேன். இதனால் அமைதியானது பாதிக்கப்படும் எனில் நான் அமைக்கும் மாளிகையை நானே அழிக்கவும் செய்வேன். அனைவர் முன்னிலையிலும் இதனை அறிவிக்கின்றேன். செல் பார்வதி, அனைவரையும் ஒன்று திரட்டு. பார்வதி, இன்னும் மாளிகையே அமையவில்லை. அதன் சிந்தனையே இத்தனை பரவசம் அளிக்கும் எனில் நீ நிர்மாணித்த மாளிகையை நீயே அழிப்பது எவ்வாறு சாத்தியம்? உனது இச்சையானது அதற்கு அனுமதி அளிக்குமா?